எல்லோருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம பாக்குறது யூதருடைய ராஜா. இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கான காரணத்தை, ஏன் அறையிறாங்க, இயேசுவை ஏன் சிலுவையில் அறையிறாங்க அப்படிங்கிற காரணத்தை எழுதி வைக்கிறாங்க. அவருடைய தலைக்கு மேல எழுதி வைக்கிறாங்க பாருங்க. எப்படின்னு எழுதி வைக்கிறாங்க? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்க. மத்தேயு 27:37 அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். யோவான் 19:20 அப்படி சொல்லியிருக்கு பாருங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமா இருந்தபடியால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். என்ன எழுதியிருக்காங்க? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள் அப்படின்னு இருக்குது. இது இப்படி எழுதுனது யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி இயேசு எழுதி வைக்கிறாங்க. இது 3 லாங்குவேஜ்ல எழுதினாங்க. எபிரேயு அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ், கிரேக்க மொழியில எழுதியிருக்காங்க. இன்னொன்று லத்தீன். எபிரேயு பாஷை பொதுவா யூதர்கள் பேசக்கூடிய ஒரு மொழி. லத்தீன் மொழி ரோமன் எம்பையருடைய அபிஷியல் லாங்குவேஜ். ரோம பேரரசின் அபிஷியல் லாங்குவேஜ் தான் லத்தீன். கிரேக் பாஷை பொதுவா அறிஞர்கள் எல்லாருமே கிரேக் தான் யூஸ் பண்ணாங்க. உலகம் முழுவதும் கிரேக் நிறைய இடத்துல பரவி இருந்துச்சு. பாருங்க, இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி அவருடைய சிலுவையில மேல எழுதி வைக்கிறாங்க. ஏன் இந்த 3 மொழியில எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பக்கம் பாருங்க, எல்லா பேரும் நடந்து போற இடம். அது ஒரு பப்ளிக் பிளேஸ். சிலுவையில் அறையப்படுகிற குற்றவாளிகள் எப்படி அடிப்பாங்கன்னா பப்ளிக் பிளேஸ்ல தான் வச்சு அடிப்பாங்க. ஏதோ ஊருக்கு ஒத்துக்குப்புறமாலாம் வச்சு அடிக்க மாட்டாங்க. பப்ளிக்கா, ஊருக்கு வெளியே தான், ஆனா பப்ளிக்கா செய்வாங்க பாருங்க. எல்லா பக்கத்துல உள்ள ஊருக்காரங்க, எல்லா நாட்டுக்காரங்கெல்லாம் வந்தாலும் பாக்குற அளவுக்கு பார்க்கலாம். ஏன் இவர் இயேசு தண்டிக்கப்படுகிறார் அப்படிங்கிற காரணத்தையும் அதுல எழுதி வச்சிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணாரு? ரோம அரசுக்கு விரோதமாக இவர் கலகம் பண்ணினார். ரோமர்கள் ஆளுகிற இந்த இடத்தை என்ன சொன்னாரு? இவர் யூதருடைய ராஜான்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க பாருங்க. இப்படி சொல்லி என்ன பண்றாங்க? ஏன் நீங்க இப்பவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பேசும்போது பார்த்திருப்பீங்க. அதுல என்ன சொல்றாங்க? ரோம போர்ச்சேவர்கள் முழுமுடி அவருக்கு சூடி யூதருடைய ராஜாவை வாழ்க அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணினார்கள் இருக்கும். கிண்டல் பண்றாங்க. கேலி கிண்டல் எல்லாம் நடக்குது பாருங்க. இயேசுட்டே பிலாத்து கேட்கிறான் பாருங்க. பிலாத்து நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். யோவான் 18:33 அப்படி சொல்லி இருக்குது. யோவான் 18:36 இயேசு அதுக்கு ரிப்ளை கொடுக்கிறார் பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். திரும்பவும் பிலாத்து கேட்கிறான் பாருங்க. யோவான் 18:37 அப்படி சொல்றாரு. இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். நிறைய பேர் இதுல புலம்புறாங்க பாருங்க. இயேசுவே இதுல என்ன சொல்றது, எப்படி சொல்றாரு, பதில் சொல்றாருன்னா, இவர் என்ன சொல்றாருன்னா அவங்களுக்கே புரியல. இயேசு ரொம்ப ஞானம் உள்ளவர் பாருங்க. இவர் என்ன சொல்றாருன்னா அவங்களுக்கே புரியல. இவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது ஒரு விதையின் வடிவிலே செல்லக்கூடிய ஒரு ராஜ்யம். இது வார்த்தையின் வடிவிலே செல்லக்கூடிய ஒரு ராஜ்யம் பாருங்க. ஒரு இடத்துல ஒரு ஆலமரத்தோட விதையை போடுறாங்க. விதையை பார்க்கும்போது அது அப்படி ஒன்றும் பெருசா தெரியாது. அது முளைச்சி கிளம்பி எடுத்து வெளியே வரும்போது பாருங்க, அவ்வளவு பெரிய மரமாக அது மாறி அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிற ஒரு பெரிய மரமாக அது மாறும். அப்படிப்பட்டது தான் இந்த தேவனுடைய ராஜ்யம். இது இப்போதைக்கு எப்படி வந்திருக்குது? இந்த வார்த்தையின் வடிவில் வந்திருக்கிறது. அவர் பிரசங்கம் பண்ணுகிறவராகவே நிறைய நாள் இந்த பூமியில வாழ்ந்தார். இயேசு இந்த பிரசங்கம் பண்றவராகவே பூமியில நிறைய நாள் வாழ்ந்தார், மரிக்கிறார். இப்போ பாருங்க, அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்குது? வார்த்தையின் வடிவில் இருக்குது. அதுதான் அவருடைய ராஜ்யத்தின் வல்லமை. ஆனா பாருங்க, ஒரு நாள் என்ன ஆக போகுது? புதிய வானம் புதிய பூமி அப்படின்னு சொல்லி உண்டாக போகுது. அந்த நாட்கள்ல என்ன ஆக போகுது அப்படின்னா, லிட்டரலாவே இயேசு இந்த பூமியை ஆளுவார் அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்க. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிற பாருங்க. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. என்ன சொல்றாரு யோவான்? யோவானுக்கு வெளிப்படுத்துற விசேஷம் இது. யோவான் என்ன இதுல சொல்ல வர்றாரு? இயேசு எப்படிப்பட்டவர்? இந்த பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒருவேளை அந்த பூமியை அவர் லிட்டரலா எக்ஸாக்டா ஆளாம இருக்கலாம். இப்போதைக்கு தேவனுடைய ராஜ்யம் அந்த அளவுக்கு வரல. இப்போ வார்த்தையின் வடிவிலே தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இப்போதும் இயேசு ராஜாவாக இருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை பாருங்க. ஆனால் ஒரு நாள் வருகிறது. அந்த நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கும்? பூமியின்
ராஜாக்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இயேசுவை பார்த்து. வெளிப்படுத்தல் 19:16 எப்படி சொல்லியிருக்குதுங்க, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ராஜாதி ராஜான்னா என்ன அர்த்தம்னா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கர்த்தாதி கர்த்தர் அப்படிங்கிறது யாருடைய பேரு? அது இயேசு கிறிஸ்துவுடைய பெயர். இவர் தான் நம்முடைய ராஜா பாருங்க. ஆனா இவங்களுக்கு தெரியல, ரோம பொறிச்சவர்களுக்கு தெரியல பாருங்க, இவர் ராஜா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அதனால என்ன பண்றாங்க, கேவலப்படுத்துறாங்க, அவரை நிந்திக்கிறாங்க, கோலால அடிக்கிறாங்க. சிலுவையில அடிக்கும் போது என்ன எப்படி எழுதி வைக்கிறாங்க, இவன் யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்க பாருங்க. இப்படிப்பட்ட அவமானத்தை இந்த ராஜாதி ராஜா நமக்காக செய்தார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனானார்னு எழுதியிருக்காங்க. அவர் மெய்யாகவே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். சிலுவையிலே எந்த அளவுக்கு கீழ்ப்பட முடியுமோ பிதாவாகிய தேவனுக்கு அந்த அளவுக்கு கீழ்ப்படிந்து போனார். இவர் தான் நம்முடைய ராஜா. இவர் யூதருக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதுக்கும் இவர் ராஜாவாக வருகிற நாட்களிலும் இப்பொழுதும் இருக்கிறார் என்பது மெய்யாகன உண்மை. நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தேங்க்யூ லார்ட். நீர் ஆண்டவரே யூதருக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தின் சகல கோத்திரக்காரர்களுக்கும் எல்லா ஜனத்துக்கும் ஆண்டவரே நீர் ராஜாவாக இருக்கிறீர் கர்த்தாவே. ஓ தேங்க்யூ லார்ட். தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது ஆண்டவரே வசனத்தின் மூலமாய் கிரியை செய்கிறது, வார்த்தையின் மூலமாய் கிரியை செய்கிறது கர்த்தாவே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ராஜ்யம் இது, ஜெயிக்கிற ராஜ்யம். ஆனாலும் ஆண்டவரே ஒரு நாள் வருகிறது இந்த பூமியிலே கர்த்தாவே நீர் மெய்யாகவே ஆளுகிறீர். நீர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்பதை ஆண்டவரே இதை கேட்கிறவர்கள் அறிந்து கொள்ளட்டும். தேங்க்யூ ஜீசஸ். அவர்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே உண்மை சேவிக்கட்டும் கர்த்தாவே. உண்மை ஆண்டவரை ரோல் மாடலாக வைக்கட்டும் கர்த்தாவே. தங்களுடைய வாழ்க்கையில நீர் அவர்களை பார்த்துக் கொள்வீர் கர்த்தாவே. நீர் அவரை உயர்த்துவீர். தேங்க்யூ ஜீசஸ். உடைய கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதங்களை ஆண்டவரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.